ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜ்ஜி மீடியா வேர்ல்டு. இந்த சேனலோட நோக்கம் நீங்கள் எளிமையான முறையில் சாஃப்ட்வேர்ஸை கற்றுக்கணும் அப்படின்றது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்கு போகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ரீமியர் ப்ரோவில் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வீடியோ ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு போட்டு எடிட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம பண்ணலை. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் நிறைய பேர்த்துக்கு எப்படின்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் எப்படி அப்படின்றத நீங்கள் பார்த்துடலாம். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஆல்ரெடி இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வீடியோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ஒரு ஆடியோ நம்ம போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி கூட கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணி நான் கீப் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்க்ரீன் சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் ஃபிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இப்போது இதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் வீடியோ மட்டும்தான் இருக்குது, ஆடியோ கிடையாது, வாய்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஆடியோ ஆட் பண்ணணும். ஸோ ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இங்கே ஒரு ஆடியோ ஃபைல் இருக்குது. நான் ட்ராக் பண்ணி உள்ளே கொண்டு வந்து இங்கே கீழே விட்டுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போது வீடியோ இருக்குது, கீழே ஆடியோ ஃபைல் லென்த்தியாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆடியோ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற ஆப்ஷன் நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவாக இருக்கட்டும் இல்லை ஆடியோவாக இருக்கட்டும், அந்த ரேசர் டூல் வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு மட்டும் போதும் அப்படின்னா அந்தளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அப்படியே இதை ஜூம் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் ஆகும். அதே மாதிரி ஆடியோவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ ப்ளே ஆகுது பார்த்துங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கீழே அந்த ஆடியோ ஆப்ஷனில் சின்ன மிடில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா சவுண்டோட லெவல் கொஞ்சம், வால்யூம் லெவல் கொஞ்சம் ஏறும். பார்த்தீங்கன்னா ஏறும். கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா கம்மியாயிரும். ஸோ பேக்ரவுண்டுக்கு மியூசிக் கொடுக்குறது அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏற்ற இறக்கமாக நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பென் டூல் இருக்கும். அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துகிட்டு அந்த பாயிண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த சின்ன பாயிண்ட்ஸாக 2 கொடுத்துருக்கேன் நான் இப்போ. ஸோ மூட்டரில் போயிட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பென் டூல் ஆப்ஷனை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி அந்த பாத்தை செலக்ட் பண்ணி ஏற்ற இருக்குமா நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டுக்கெலாம் நிறைய செட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். மறக்காமல் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ மறக்காமல் ஒர்க் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் இருந்தால் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.